ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். வீடு வந்து காலி பண்ண போகிறோம். அதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்து ப்ளஸ் வீடு வந்து எப்படிலாம் வந்து பேக் பண்ணுறோம், இருக்கிற திங்ஸ்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இப்போ இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதனால் நிறைய திங்ஸ் வந்து நான் கொண்டு போகல. இது சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாத்திரம் ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போனேன். ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ இதெல்லாம் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கேயாவது வீடு கிடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எதையுமே வந்து நான் கொண்டு போகல. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா போகிற இடத்துல இதில் எதாவது பால் காய்ச்சுற மாதிரி இருக்கும், அங்கே போய் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நைட்டே வந்து மொத்தத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அதான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து கிச்சனுமே மொத்தம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எண்ணெய் தெறிக்கும் பார்த்திங்களா, அதையுமே வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மொத்தமே வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முட்டியெல்லாம் செம்ம வலி இருக்காதா, பின்ன 1க்கு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டி வந்து செம்ம வலிங்க, சுத்தமாக முடியல. இருந்தாலும் வந்து ரெண்ட்டு டேட்டு முடிஞ்சு மறுநாள் வந்து இப்போ நாங்கள் காலி பண்ணிகிட்ருக்கிறது. எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்தோம்னா அதுக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்த டேட்லேருந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அம்முச்சி வந்து இயர்லி மார்னிங்கே வந்து எழுந்துக்கிட்டா. என்னடா பண்ணுறாங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அப்படின்ட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக அவளுக்கு. ஸோ மொத்தத்தையும் வந்து நாங்களுமே வந்து பேக் பண்ணிட்டோம். நைட்டு வந்து கிச்சன்லாம் ஓரளவு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரப்பி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் சாமான் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஆனால் எடுத்து வைக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, என்னடா இது எடுக்க வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வீடு கிடைக்காம வந்து டக்குன்ட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகியே ஆகணும். ஆல்ரெடி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி இதை விட கம்மியான ப்ளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு தான் வேறு வீடுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகலான்ட்டு மொத்தத்தையுமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு அதை எடுத்து கொடுக்க இது எடுத்து கொடுக்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் அம்மா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு தங்க பிள்ளையுமே வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருந்தா. என்ன ஒன்றுனா வந்து இப்போ நம்ம ஒரு ப்ளேஸில் வந்து இருந்துடுறோம், ஒரு 10 மந்த் கிட்டே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு சுற்றி வந்து நம்ம மெமரிஸ் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஒரு மாதிரி வந்து மூட் அப்செட்டாகவே இருந்தது. என்னடா அது இவ்வளோ நாள் இருந்துட்டு நம்ம திரும்ப இங்கேருந்து நம்ம காலி பண்ணிட்டு போகிறோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்டு வந்து குழப்பமாகவே தான் வந்து நான் மொத்த திங்ஸையும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நான் வந்து இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு டக்குன்ட்டு மூவ் ஆன் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இருந்த மெமரிஸ் தானே. போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸு உக்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரே காமெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் லிட்ரலி வந்து நான் அழுதுட்டேன். ஏன்னா முடியல. நான் இவ்வளோ நாள் வந்து இருந்த வீடு அது. ஒரு 10 மந்த் கிட்டே இருந்தேன். அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன், இல்லை ரொம்ப தனிமையிலையுமே வந்து இருந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே என் கூட இருந்தது வந்து என் அம்முச்சி மட்டும்தான் ப்ளஸ் பப்பு. தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகி தான் நாங்கள் வேறு வீடு இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஸோ அப்படியே போச்சு. பட் ஆனால் நல்லா இருந்தது. காலி பண்ண வந்து மனசு இல்லாமல் தான் வந்து நாங்கள் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு வந்தோம். அம்முச்சிக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, அம்மா வந்து நம்மளை அங்கேயே பேக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு மாதிரி ஃபீலு. ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட இந்த வீடியோ இது பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இங்கேருந்து நம்ம போகிறோமே அப்படின்ட்டு. ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி கொடுக்கக்கூடாது நம்ம கொடுத்துட்டு வரும்போது வீடு. அதனால் வந்து பெருகிட்டேன். ஒரு ரூம் மட்டும் தொடச்சேன், உள்ள பெட்ரூம் வந்து துடைக்கல. ரொம்ப பசி எடுத்தது. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து மொத்தமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்ததுனால அங்கேயே வந்து
ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு 2 குஷ்கா அண்டு சிக்கன் 65 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து இறங்கல. அந்த துக்கம் வந்து தொண்டைய அடைக்கு அப்படிம்பாங்கள்ல, அதனால் என்னால் சரியா சாப்பிட முடியல. பாதி வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். இதோட நெக்ஸ்ட்